சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். I love you, Vicky. I love you too. பப்ளிக் 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 வீட்டுக்குள்ள தான் நடக்கும். நாங்களும் இருக்கோம்ல. நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகாத பசங்க வேற இருக்கோம், வயசு பசங்க வேற. அப்ப வெளிய போங்கடா. பாத்தியாடா, காரியம் முடிஞ்ச உடனே கழட்டி விடுறது. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாதா? ஆமாண்டா. ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா, வாங்க. ரோஸ்ட். டேய், உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அனுவுக்கும் சேர்த்து. பாத்தியா, திரும்ப தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. இதுக்கு நீ வெளில போன்னு சொன்னதே பெட்டர். டேய் வாடா. டேய் டேய் டேய், ஐயோ இருங்கடா. அப்ப தேங்க்ஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடாது. சரி, சொல்லல. எங்க அஞ்சலிக்கு நாங்க செய்யாம வேற யாரு செய்வா? அஞ்சலி, உன் தாலியை கேட்டதும் உங்க பாட்டியை விட்டு கழட்டிக்க சொன்னியே, எப்படியும் பாட்டி தாலியை கழட்ட மாட்டாங்கங்கிற தைரியத்துல தானே சொன்ன. என் பாட்டின்னு இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல எந்த பொண்ணும் இன்னொரு பொண்ணு கழுத்துல இருக்கிற தாலிய கழட்ட மாட்டான். அந்த தைரியத்துல தான் சொன்னேன். கரெக்ட். அதெல்லாம் ஓகே. அந்த வேத நாயகத்தை தோக்கடிச்சத நாம கொண்டாடியே ஆகணும். விக்கி சாரு ஒரு நாள் லீவுக்கு வாங்க, சமைச்சு தரேன்னு சொன்னாரு. அந்த நாள் ஏன் இந்த நாளா இருக்க கூடாது? ஆமா சார், இன்னைக்கு உங்க கையால விருந்து வைக்கிறீங்க, நாங்க சாப்பிட்டு உங்க ஸ்டைல்ல டான்ஸும் போறோம். அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. அஞ்சலி, இன்னைக்கு நீ தான் சமைக்கிற. நானா? எதுக்கு இந்த விபரீதம்? சார் பாருங்க சார், அஞ்சலியே விபரீதம் சொல்றா சார். சார், உங்க கையால நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்றதுக்காக தான் விருந்தே கேட்டோம். போதும் போதும். அஞ்சலினா அஞ்சலி மட்டும் சமைக்க போறது இல்ல, நான் கூட இருந்து சொல்லி கொடுக்க போறேன். அஞ்சலி சமைக்க போறேன். அப்பாடா, அப்ப எங்களுக்கும் ஓகே. ஓகே, டன். சரி, நான் பத்திரத்தை வச்சிட்டு வரேன், நீங்க போங்க. நாங்க ஹெல்ப் பண்றோம், போடா. எப்படி 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 பணத்தை ரெடி பண்ணா? இவ்ளோ பணத்தை ரெடி பண்றதுக்கு சான்ஸே இல்லையே. எங்க இருந்து வந்துச்சு இவளுக்கு இவ்வளவு பணம்? எங்கேயோ எங்கேயோ நமக்கு தெரியாம தப்பு நடந்திருக்கு. கோட்டை விட்டுட்டேடா வேதநாயகம், கோட்டை விட்டுட்டேடா. ச்சே, அவ வீட்டு பத்திரம் மட்டும் என் கைக்கு வந்திருந்துச்சுன்னா அந்த ரெண்டு தருதலையும் நடுத்தெருல நிக்க வச்சிருப்பனே. மிஸ் ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. கிளவி, நீ வேற நான் சொன்னதை செய்யாம என்ன கழுத்தறுத்து விட்டேல்ல. நான் சொன்ன மாதிரி அவ கழுத்துல இருந்த அந்த தாலிய மட்டும் நீ அறுத்திருந்தேன்னா எல்லாரும் முன்னாடி அவ அசிங்கப்பட்டு போயிருப்பான். அட்லீஸ்ட் அந்த சந்தோஷமா எனக்கு கிடைச்சிருக்கும். அதுவும் போச்சு உன்னால. டேய், நீ அவங்கள என்ன வேணாலும் பண்ணு, நான் வேணான்னு சொல்லல. நான் உன்னை தடுக்கவும் மாட்டேன். ஆனா ஒண்ணுடா, நான் அங்க சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். ஒரு பொண்ணு கழுத்துல இருந்து தாலி எடுக்கிறது பெரிய பாவம். அந்த பாவம் என் பையனுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் கழட்டல. கிளவி, அந்த அடங்காப்பிடாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? அவ அவமானப்பட்டுருவாளன்னு தானே நீ அந்த தாலியை அறுக்காம விட்ட. அப்போ நீ தான் அவளுக்கு பணத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்க. நீ தான் அவளை காப்பாத்தினியா? டேய், நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன புரிஞ்சுகிட்டு இருக்க? ஏற்கனவே நீ பண்ண பாவத்துக்கு உன்னை பிரிஞ்சு இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டுட்டேன். இப்போ நீ இன்னொரு பாவம் செஞ்சு
இவங்களையும் கஷ்டப்படுத்த போறியா? உனக்கு ஒரு பொண்ணு வேற இருக்குடா, அத பத்தி யோசி. இங்க பாரு கிழவி, இந்த பாவ புண்ணிய கணக்கெல்லாம் என்கிட்ட சொல்லாத. அதுலலாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. நான் பாவம் பண்ணா நான் தானே கஷ்டப்பட்டிருக்கணும். அப்ப கூட நீ கஷ்டப்படும் சொல்ற. அந்த கணக்கே தப்பா இருக்க. இதுல இருந்தே தெரியல அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. இந்த பாரு, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு உனக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு இந்த பயமுறுத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏன்னா எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. அந்த அடங்கா பிடாரி நிம்மதியா இருக்கவே கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், யார வேணாலும் பலி கொடுப்பேன், என்ன பாவனாலும் செய்வேன். பார்க்கத்தான போறீங்க. விக்கி, அஞ்சலி, விக்கி. ஏய் டார்லிங், பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க பாட்டி. பா உட்காரு. உட்காருங்க. என்ன டார்லிங் திடீர்னு வந்திருக்க? அந்த வீணா போன வேதநாயகம் கெடு வச்ச நாள் இன்னையோட முடியுது இல்ல. பணத்தை கொடுத்துட்டீங்களா இல்லையான்னு தெரியாம மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதான் நேர்ல வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா பாட்டி, பணத்தை கொடுத்தாச்சு. அப்படியா? ஆமா, அவ்வளவு பணத்தை எப்படி கொடுத்தீங்க? சில நல்ல மனசுக்காரங்க, அஞ்சலியோட ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எல்லாரும் ஹெல்ப் பண்ணதுனால தான் எங்களால கொடுக்க முடிஞ்சது. அஞ்சலி, நீ பேசுனத கேட்டப்பவே அன்னைக்கே முடிவு பண்ணிட்ட நீ எப்படியும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன்னு. கல்யாணம் ஆன 3 நாள்ல இவ்ளோ பெரிய பிரச்சனைய நீங்க 2 பேர் மட்டும் சமாளிச்சிருக்கீங்கன்னா இது போதும் எனக்கு. இனிமே உங்களை பத்தி நாங்க யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களை நீங்களே பாத்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. பணத்தை மூஞ்சில தூக்கி எறிஞ்சதும் என்ன சொல்ற அந்த வீணா போன வேதநாயகம்? அவன் மூஞ்சில ஈ ஆடி இருக்காதே. எங்க அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே வச்சாரு. என்ன செஞ்சா? தாலி என் பையன் கட்டத்துக்காக வாங்கினது அதை கைட்டி கொடுக்க சொல்லி ஒரே பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டாரு பாட்டி. அடப்பாவி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? தாலி வேணும்னா என் பாட்டியை வந்து கழட்டிக்க சொல்லி ஒரே போடா போட்டா அஞ்சலி. பாட்டி வந்து எப்படி தாலி கழட்டுவாங்க? அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனையே முடிஞ்சுது.